நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். புதுச்சேரி நெல்லித்தோப்பு அருகே உள்ள பெரியார் நகரைச் சேர்ந்த 34 வயதான லூர்துராஜ் ஆட்டோ டிரைவராக வேலை செய்து வருகிறார். லூர்துராஜுக்கு தேவி என்ற மனைவியும் 3 பெண் பிள்ளைகளும் உள்ளனர். இந்த சூழலில் லூர்துராஜ் தனது பழைய ஆட்டோவை விற்றுவிட்டு புது ஆட்டோ வாங்குவதற்காக முயற்சித்து வந்துள்ளார். இதற்கிடையில் திருவள்ளுவர் சாலையில் உள்ள ராஜா நகர் பகுதியில் ஆட்டோ ஒன்று விற்பனைக்கு வந்துள்ளது. கடந்த 24ஆம் தேதி காலை 6 மணி அளவில் லூர்துராஜ் அந்த ஆட்டோவை பார்ப்பதற்காக தனது இருசக்கர வாகனத்தில் ராஜா நகர் பகுதிக்கு சென்றுள்ளார். அப்போது திடீரென அங்கு வந்த 2 நபர்கள் தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியால் லூர்துராஜை கொடூரமாக வெட்டியுள்ளனர். இதனை சற்றும் எதிர்பாராத லூர்துராஜ் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக தப்பிக்க முயற்சித்துள்ளார். ஆனால் அவரை விடாத அந்த 2 நபர்கள் லூர்துராஜை விரட்டி தலை, கழுத்து உள்ளிட்ட 8 இடங்களில் கொடூரமாக வெட்டியுள்ளனர். இதில் லூர்துராஜ் இரத்த வெள்ளத்தில் சரிந்ததால் அவர் இறந்து விட்டதாக நினைத்து அவர்கள் அங்கிருந்து சென்று விட்டனர். அந்த நேரத்தில் இச்சம்பவத்தை நேரில் கண்ட பகுதி மக்கள் உருளையன்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன் தலைமையிலான போலீசார் இரத்த வெள்ளத்தில் கிடந்த லூர்துராஜை மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர் ICU வார்டில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இச்சம்பவம் குறித்து போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் முன்விரோதம் காரணமாக பெரியார் நகரைச் சேர்ந்த பிரபல ரவுடி மற்றும் அவரது கூட்டாளி ஆகியோர் லூர்துராஜை வெட்டி கொலை செய்ய முயன்றது தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.